ஒரு வல்லமையான தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷினரி. இவர் 1778 200 வருஷம் அந்தாண்ட உள்ளவர். இவரை பேசாத சபை இல்லை, பேசாத ஊழியம் இல்லை. இவருடைய சரித்திரங்கள், ஊழியங்கள் முறை படித்தேன். இவரை பார்த்ததே கிடையாது, இவருடைய விஷயத்தை படித்ததும் கிடையாது. ஆனால் 2 நாள் 3 நாள் முன்னுக்கு அவரை குறித்து ரொம்ப படிக்கும்போது உண்மையிலே கண்ணு கலங்கிருச்சுங்க. கண்ணு கலங்கிருச்சு. அவருடைய ஊழியத்தினுடைய துவக்கமே பயங்கரமான ஒரு இன்சிடென்டோட அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. இவர் எங்கே பிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்தில் பிறந்திருக்கிறாரு. 7 வயதிலே பைபிளை முழுமையாய் படித்து முடித்திருக்கிறார். கைத்தட்டு கொடுப்போம். 7 வயசில் பைபிளை படித்து முடிக்கும் பொழுது அப்புறம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் ஈடுபட்டிருக்கிறாரு. அடுத்த ஃபோட்டோ இருக்கா ஐயா? ஓகே, பைபிள் பாருங்களேன். பை த ஏஜ் ஆஃப் 7 he had read the Bible. 7 வயசுலேயே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஸோ இன்றைக்கி சில்ட்ரன் பிள்ளைங்களுக்கு பைபிள் படிக்க கற்றுக் கொடுப்போம், ஆரம்பிப்போம். அதான் சொன்னேன்னே, இந்த வருஷம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்குள்ளேயும் மிஷன்ஸ் உள்ள நுழைய போகுது. மிஷினரிகளுடைய சிலபஸ் கண்டிப்பாக வரணும். ரொம்ப சந்தோஷம். டீச்சரும் அன்றைக்கி சொன்னாங்க, பாஸ்டர் மிஷன் பற்றி பேசலான் இருக்கோம் மாதத்துக்கு ஒரு முறை. வா, வாட் அ கிரேட்ல. ஸோ ரத்த சாட்சியை குறித்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா நாளைக்கு அவங்க எப்படி நிற்பாங்க? ஆண்டவருக்காக போல்டாக நிற்பாங்க. நிற்க வைப்போமா பிள்ளைங்கள? எல்லாம் கீழேந்து மாற்றிடுவோம், 5லேயே வளைச்சிடுவோம். ஸோ 7 வயதில் இந்த வில்லியம் ஆல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினரி வாலிப காலத்திலே ஆண்டவருடைய வேதத்தை நேசித்தவராக காணப்பட்டார். நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி தேய்க்கணும். இப்போ வாரம் செக் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வளர்க்குறீங்கன்னு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் கற்றுக்கொண்டதை லைஃப் ஸ்டைலாக மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி தான் பைபிள் ரீடிங்கை லைஃப் ஸ்டைலாக மாற்றிட்டீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலாக மாற்றுற வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சூடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேரக்டரை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இவன் எப்படி இருக்கிறான்? கேரக்டரு வசனம் தான் கேரக்டரை மாற்றும். ஆண்டவர் தான் கேரக்டரை மாற்றுவார். கொடுத்துக்கிட்டே இருங்க, பழக்கப்பட்டுருவான். பாருங்கள், 7 வயசில் படிக்க ஆரம்பித்தோன்னே அப்புறம் சில்ட்ரன் ஊழியத்துக்கு போகிறாரு. சில்ட்ரன் மினிஸ்ட்ரியோடைய பாஸ்டராக இருந்திருக்கிறாரு. சில்ட்ரன் மினிஸ்ட்ரியோட பாஸ்டராக இருந்து இங்கிலாண்டில் நல்ல வசதி, நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல காரியங்களாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ரூமில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது யோசிச்சாராம் ஒன்று. பாருங்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். இங்கிலாந்து தேசத்தில் இவ்வளோ ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ நல்ல நல்ல சபைகள்லாம் இருக்குது. ஆண்டவர் அவருக்கு இந்த ஸ்ரீலங்காவுடைய பாரத்தை இருதயத்தில் கொடுத்தாராம். பாருங்கள், மறுபடியும் டார்கெட் இந்திய ஜனங்க மேலே தான் ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுக்குறாரு. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, இந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணினார். பிரியமானவர்களே, ஸோ தீர்மானம் பண்ணும் பொழுது இவர் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சோடைய பேக்ரவுண்ட். இப்போ மெத்தடிஸ்ட் சபைலாம் உருவாயிருக்குல்ல, எத்தனை மெத்தடிஸ்ட் சபை உங்களுக்கு தெரியும்? அதுவும் நல்ல ஆவிக்குரிய சபை தான். தேசத்துக்குள்ளே கொண்டு வருவோம். எல்லா சபைகளும் பாடுபடுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ என் சபையில் எடுத்தனா 15 கம்ப்ளைண்ட் இருக்குது, கொடுக்கட்டான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், பார்த்தா தெரியாது, வந்தால் தான் தெரியும். ஆமாம், குடும்பம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு இருக்குது, அந்த குடும்பத்துக்குள்ளே போய் பாருங்கள். அப்போ தான் ஒன்று யோசிப்பீங்க, நம்ம குடும்பம் எவ்வளோ பரவாயில்ல பொழுது, நம்ம புருஷன் எவ்வளோ பரவாயில்ல பொழுதுன்னு தெரிய வரும். ஆமேன்னு சொல்லுவோமா? இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். சபையை மாற்றி அமைப்போமா? குறைகளை பார்க்கிற கண்கள் அல்ல, நிறைவு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பாரம். பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு காரியம் வருது. பாரம் என்ன பாரம்? இங்கிலாந்து தேசத்தில் இவ்வளோ சபைகள் இருக்கிறது, இவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ ஆசீர்வாதமான தேசத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அவர் என்ன நினச்சாருன்னா, ஒரு தேவை உள்ள ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிற ஒரு பாரம் அந்த தேவ மனுஷனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்ரீலங்கா ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? நல்ல கைத்தட்டு கொடுப்போம். இந்த இடத்துக்கு தான் அவருக்கு அழைப்பு வந்தது. சரி, அழைப்பு வந்தோன்னா இவர் ஒரு மெத்தடிஸ்ட் பேக்ரவுண்ட் கீழே இருக்கிறனால, ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே இருக்கிறனால சும்மா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? மிஷினரியோடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. நான் சொல்கிறது 200 வருஷம் முன்னுக்குள்ள சம்பவம். லெட்டர் அனுப்புகிறாரு. லெட்டர் அனுப்பினோடனே அங்கேருந்து மறு உத்தரவு 1 வாரம் கழிச்சு லெட்டர் வந்திருக்குது. என்ன லெட்டர் வந்திருக்கு? நீங்கள் போக முடியாது. ஏன் நீங்கள் போக முடியாதுன்னா, நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணலை, திருமணம் பண்ணலை. எங்கள் மிஷன்மார்களுக்கு, மிஷனரி டீமுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஊழியத்துக்கு போகிறவங்க தனியாக நல்ல சிஸ்டம், கைத்தட்டு கொடுப்போம். அந்த இடத்துக்கு போல கத்துட்டு ஜெபம் பண்ணுறாரு. 5 நாள்லேயே அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிது. வா, சூப்பர்ல. நான் கைத்தட்டு கொடுப்போம். பொண்ணு கிடைக்கிது. இது பாசால தேடலை, ஜெபம் பண்ணி கிடச்சிது 5 நாளில். ஏன்னா இவருடைய பாரம் எங்கே போனோம்? ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போனோம். பாருங்கள், அது இவங்க ஒரு டீமாக போயிருக்கிறாங்க. இவர் கூட இருந்த ஒரு பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறாரு கூட. ஒரு 5 பேரோ 6 பேரோ போயிருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அந்த பாய் மர கப்பல் திருமணம் பண்ணி 5 நாளில் மிஷன் ஊழியத்துக்கு போகிறாரு. வாட் அ கிரேட்ல.
கர்த்தருடைய அழைப்பை பெற்று போகிறாங்க. போய் பிரயாணம் முதல் நாள் நல்லா இருந்தது. 2ஆம் நாள் பயங்கரமான புயல், கடும் மழை. கிட்டத்தட்ட அந்த மலையில் அந்த புயலில் ஓகே பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. அடுத்த ஃபோட்டோ வைங்கயா பாருங்கள். மிஷனுக்கு போகிறாங்க, கர்த்தருடைய அழைப்பை பெற்று போகிறாங்க. நடுக்கடலில் போயிட்டாங்க. போயிட்டு என்னவாயிருக்கு, கொந்தளிப்பு, பயங்கரம் கொந்தளிப்பு. அதில் நிறைய பேர் காயப்பட்டுட்டாங்களாம். உள்ளுக்கு காயப்பட்டு இந்த வில்லியம் வால்ட்டுடைய மனைவி இந்த கடும் புயல்னால பயங்கரமான சரீர சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இங்கே யூத்தனும் பண்ண முடியாது. மறுபடியும் இங்கிலாந்துக்கு போனால் இன்னொரு 3 நாள் பிடிக்கும். மருந்து மாத்திரைகள் இல்லை, டாக்டர் இல்லை, யாரும் இல்லை. பாருங்கள், கைத்தட்டு கொடுங்க மிஷினரிமார்களை பாருங்க. இருக்கும் பொழுது 3 நாள், இன்னும் நம்ம ஸ்ரீலங்கா சேர வேண்டிய இடம் இன்னும் 2 நாளும் 3 நாளும் பயணம் இருக்குது. பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். செக்ரிஃபைசஸ் பண்ணி போகும் பொழுது 1 வாரம் ஆயிடுச்சுங்க, 1.5 வாரம் ஆயிடுச்சா. நடுக்கடலில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தத்தளிச்சு. எப்படி இருக்கும். அதில் போன மிஷினரிமாரங்க எழுதியிருக்காங்க. வேதனையாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஒரு பெரிய ஆர்டிக்கலில் படித்தேன். அதை யார் அகஸ்டின் ஜெபக்குமாரி அதை பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக ட்ரூவான சம்பவமாக தான் அது இருக்கும். நான் அவங்கள மிஷன் ஊழியம் சேருவாங்கள்ல. அவர் போகும்போது பிரியமானவர்களே, அவங்க மனைவி அந்த வியாதியில் தள்ளப்பட்டு மறிக்கிற தருவாயில் போயிட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்களாம், வில்லியம் மார்க் எனக்கு ஒரு பாட்டு படிக்கிறேன். ஏன்னா வில்லியம் மார்க் நல்ல ஒரு பாட்டு படிப்பாராம். கண்ணீரோடு பாட்டு படித்தாராம். என்னோட உயிர் பிரிகிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிக்கிறியா. 5 நாளுங்க, கல்யாணம் பண்ணி புதுசு. ஆமென். சரி, இறந்துட்டா எங்கே அடக்கம் பண்ணுவீங்க. பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க, உயிர் போயிடுச்சாங்க. உயிர் போய் தூக்கி பார்க்குறாராம், இறந்துட்டாங்களாம். இப்படிங்க இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வச்சு அடக்கம் பண்ண முடியாது, கடல்லே பாடியை கொண்டு போய் வீசினாங்களாங்க. பெரிய கைத்தட்டு கொடுப்போம். இவங்களோட தியாகத்தெல்லாம் பாருங்கள்.